கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1417க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள், நிறைகுடம் ததும்பாது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். குறைகுடம் கூத்தாடும் என்று சொல்லியும் நாம் அறிந்திருக்கிறோம். அறிவாளியாய் இருக்கிறவன் தன் வார்த்தைகளை அளந்து பேசுகிறான். அதிக நேரம் இன்றைக்கு ஃபோனிலே சிலரை பார்த்தால் அதிக நேரம் பேசுகிறார்கள், தேவையில்லாததை பேசுகிறார்கள், வார்த்தைகளை அடக்குவதில்லை. அப்படி வார்த்தைகளை அடக்காமல் பேசுகிறவர்கள் அறிவாளிகள் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். இரண்டாவது, விவேகி ஞானமுள்ளவன், அவனுடைய மனது குளிர்ச்சியாயிருக்குமாம். அப்படி என்றால் அமைதியான வாழ்க்கை வாழ்வான். விவேகமுள்ள மனிதன் அமைதியான வாழ்க்கை வாழ்வான். சஞ்சலம் வராது. துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள் அவனை அணுகினாலும் அவன் அமைதியாய் வாழ்வதினாலே வருகிற துன்பங்கள், துயரங்கள் அவனை ஒன்றும் செய்யாது. ஞானமுள்ள விவேகமுள்ள மனிதன் அமைதியாய் வாழ்வான். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற செய்தி, விவேகமாய் வாழுங்கள், உங்கள் மனது அமைதியாயிருக்கும். ஞானமுள்ளவர்களாய் வாழ்ந்து வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். புலம்பி தவிக்காதிருங்கள். வார்த்தைகளை அறிவுபூர்வமாக அளந்து பேசுங்கள். மனது அமைதியாயிருக்கும். உன் மனதில் அமைதி இல்லையா? வாழ்க்கையில் அமைதி இல்லையா? உன் பேச்சை கவனித்துப் பார். அமைதியாய் பேசு, அமைதியாய் நடந்து கொள். தேவன் உன் மனதை அமைதியாக வைப்பார், உன் வாழ்க்கையை அமைதியாக வைப்பார். இன்றைக்கும் யார் யார் மனதில் போராட்டத்தோடு வாழ்கிறீர்களோ அவர்களுக்காக இந்த செய்தி. ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். ஞானத்தில் குறைவுள்ளவன் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு ஞானமாய் செயல்படுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அமைதியான வாழ்க்கையை தருவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.